ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு வேறு லெவலான இந்தோனேஷியன் பேய் படம் தாங்க கொண்டு வந்திருக்கேன். அதுவும் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் பார்த்தீங்கன்னா பெகட்ரான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படங்க. எப்படி தான் அந்த இந்தோனேஷியக்காரங்களாம் அந்த மாதிரி பேய் படம் எடுக்கிறாங்கன்னே தெரிலங்க. அப்படியே இந்த படம் கடைசி வரையும் ட்விஸ்ட் அண்ட் த்ரில்லரோடவே போங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, கமெண்ட் அண்டு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி தாங்க காட்டுறாங்க. அவளுக்கு ஏதோ ஒரு கனவு மாதிரி வருதுங்க. அந்த கனவு பார்த்தீங்கன்னா என்ன கனவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தீவு இருக்கும். அங்கே ஃபுல்லாக பூக்கள் நிறைந்த செடிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சூப்பரான பங்களா மாதிரி இருக்குங்க. அதை நோக்கி போகிற மாதிரி காட்டுறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஏதோ ஒரு சாத்தான் மாதிரி இருக்குதுங்க. அங்கே போனவுடனே ஒரு அழகான பையன் சூப்பராக இருக்கிறாங்க. அவன் ஒரு பூ மாதிரி எடுத்துன்னு வந்து அந்த ஹீரோயினிக்கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெய் மறந்து போயிடுறாங்க அந்த வாசனால். அப்போ வந்து அந்த ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா சாத்தான் பார்த்தீங்கன்னா எத்தவுடனே மீட்டப்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவனோட அழகு மயங்கிடவே நம்ம உடல் ஒரு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ்வளோ அதுக்கு சம்மதிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் ஒரு 2 பேர் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தாங்க அந்த சாத்தான் வந்து காட்டுறாங்க. அப்படியே மெதுவாக அந்த ட்ரெஸ்ஸு விளக்குற மாதிரி காட்டுவாங்க. அந்த பெட்ஷீட் அப்போ பாருங்கள் கொடூரமாக இருக்கும் அந்த சாத்தான். ஆனால் அவளுக்கு வந்து ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எழுந்து உட்காந்து அப்படியே ஒரு மாதிரியாக கத்துங்க. அப்படியே டக்குன்னு எழுந்து பார்த்தா கனவுங்க எப்படி வந்து கனவு உலகத்தில் எப்படி உடல் வச்சுனாலும் ட்ரெஸ் உலகம் அதே மாதிரி நிஜ உலகத்துலேயும் அவளுக்கு பார்த்தா ட்ரெஸ் உலகம். பட் இருந்தாலும் அவளுக்கு கனவான்னு நினவான்னு தெரில. இருந்தாலும் அவளுக்கு பிடிச்சிருக்குது இந்த விஷயம். ஆனால் வந்து யோசிச்சுட்டே பார்த்தீங்கன்னா ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க அவள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிட்டு காலையில் 4 மணி ஆகிடுது. சரின்னு சொல்லிவிட்டு அவள் கீழே இறங்கி போவா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட இன்ட்ரடக்ஷனுங்க. நம்ம ஹீரோ வருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கேட்பான், அது மாதிரி எதனா செஞ்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை டீ தான் இருக்குது. நான் உனக்கு என்னடா டைமிங் ஷிஃப்ட் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கடுப்பாக கேட்பா. 12 மணி தானே, நீ என்னடா 4 மணிக்கு வந்துருக்க, உன்னால் என் தூக்கமே கெட்டு போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இல்லடி ஓவர் டைமு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் ஏன்டி சண்டை போட்டுகிட்டே இருக்க, புரிஞ்சிக்கவே மாட்டியா, நம்ம ஃபேமிலிக்கோசம் தான் நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி இன்றைக்காவது அந்த ட்ரெஸ் எடுத்துன்னு போய் அந்த ஆங்கரில் கரெக்டாக மாட்டுறா அப்படின்னு சொல்லுவான். பட் இருந்தாலும் எடுத்துன்னு போய் மாட்டுவான். அந்த சாத்தான் அமைதியாகவே இருக்காதுங்க. அந்த டக்குன்னு மாட்டிட்டு திரும்பி பார்க்குங்க தள்ளி விட்ருவான். இவன் வந்து திட்டுவா, இவன் எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் போய்ட்டு உட்காருவா. மறுபடியும் டீ எடுத்துன்னு வந்து வைக்கும்போது நான் செம பசியில் இருக்கேன்டி, உனக்கு சொல்கிறது புரியுதா இல்லையா, போயிட்டு எதுனா மேகியாவது நூடுல்ஸாவது செய்டி எனக்கு அப்படின்னு சொல்லுவான். இங்கே பாருங்கள், உங்களால் தான் என் தூக்கெல்லாம் கெட்டு போகுது, என்னால் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். நான் என்ன பண்ணட்டும், ஷிஃப்ட் டைமிங் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன டெய்லியுமேவா உனக்கு வந்து ஓவர் டைம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எத்தனையோ முறை கேட்குறான். அப்பயும் பார்த்தா நீ மட்டும் வேலைக்கு போகல, நானும் தான் வேலைக்கு போகிறேன், நீ கரெக்டான டைமுக்கு வந்தால் நீ லேட்டாக வரதுனால தான் நான் வந்து எழுந்து வந்து உன்னை பார்க்குறதா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இவனும் கடுப்பாயிட்டு ஹீரோ போயிடுவான். மறுநாள் பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சு வச்சுருப்பா. இவ்வளோ ஹீரோனையும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பா. ஹீரோ பேசலான்னு நினைப்பான், எதுவுமே பேச மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோனி மேக்கப்லாம் போட்டுக்கின்னு அப்போ அவன் ஹஸ்பண்டு தூங்குற இடத்துல சொல்லாத கூட அப்படியே அவள் பாட்டுக்கு போவாங்க. நம்ம ஹீரோனி எங்கே வேலை செய்கிறான்னு பார்த்தா ஒரு வேர் ஹவுஸில் ஏதோ சூப்பர்வைசர் ஒர்க் மாதிரி செஞ்சுட்டு இருப்பா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரோ பயம்புத்துற மாதிரி இருக்கும். யாரான்னு திரும்பி பார்த்தா அவளோட அக்காங்க. அங்கே ஒரு அக்கா ஒருத்தர் வேலை செய்வாங்க. அவங்க தான் நீ நாடி இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலும் கலாச்சின்னு இருப்பாங்க. இல்லடி ரொம்ப நாளாகவே எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரே பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவான். நீ என்னம்மா இப்படிலாம் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெக்கலாக கிண்டலாக இருப்பாங்க. அப்புறம் சாப்பிடும்போது சரி உன் கதையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இல்லை என் ஹஸ்பண்டு கூட எனக்கு வாழத்துக்கே பிடிக்கல, நான் டைவர்ஸ் கொடுத்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். டைவர்ஸா, அந்த மாதிரி பெரிய வார்த்தைலாம் சொல்லாத, உனக்கு எப்போத்துல இந்த மாதிரி பிரச்சனை, நீங்கள் எத்தனை நாள் ஆச்சு ஒன்றா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மாதம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லும்போது ஏன்டி நானே வயசானோம், நானே எங்கள் ஹஸ்பண்டோட ஒன்றா இருக்கிறேன், நீ இந்த மாதிரி ஒன்று சொல்கிற, கண்டிப்பாக வந்து நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது தான் உங்கள் உடலுறவு வச்சுக்கும்போது தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவீங்க, எல்லா விஷயத்தையும் அன்பும் பரிமாறம் பண்ணுவீங்க, அப்போ தான் நீங்கள் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி செய்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இருந்தாலும் வந்து அந்த அக்காக்காரி பேச்சு வந்து கேட்கவே மாட்டாங்க. அவளும் பாருங்கள் மேகி சாப்பிட்டுக்கினே பக்கத்தில் அந்த பூனை மாதிரி ஒன்று வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த பூனைக்கு வந்து வச்சுட்டு இருப்பா. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு இவளும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வரதுக்கு முன்னாடி பக்காவாக ரெடி ஆகி
சூப்பராக அழகாக ரெடியாகிட்டு அவனுக்கு தேவையான அவனுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருப்பா. ஹேர்லாம் லூஸ் ஆகிற மாதிரி விட்டுட்டு போவான். ஹஸ்பண்ட் வந்தோடனே அவன் கோட்டை வந்து கட்டிட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருப்பாங்க. அப்படியே மெதுவாக போயிட்டு பெட்ரூமில் ஒன்று இருக்கலாம்ப்பா. அன்னாத்தி பார்த்தீங்கன்னா அந்த சாத்தானும் வருதுங்க. சாத்தான் அந்த ஜன்னல் வழியாக தெரித்து பாருங்கள். அப்படியே அந்த சாத்தான் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் பார்த்தா அவளுக்கு வந்து கனவுங்க. அவளோட வயிற்று மேலே பார்த்தீங்கன்னா அந்த பூ வச்சுருப்பா. நீ என்னோட மனைவி, நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வாய்ஸ் கேட்கும்போது பயங்கரமாக இருக்கும். மறுபடியும் கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த கோட்டை வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்க. அது ரொம்ப கொடூரமாக ஆக்ரோஷமாக இருக்குது. அதை பார்த்து பயந்துட்டு நீ எங்கே தப்பிக்கலான்னு பார்க்குறோன்னு சொல்லிட்டு சாத்தான் நடந்து வந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கனவுலேருந்து வெளியே வருவா பாருங்க. வந்துட்டு முழிச்சு பார்த்தா மறுபடியும் பார்த்தீங்கன்னா கனவுல நடந்த பூ பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டு மேலே இருக்குதுங்க. ரியலாகவே இருக்குது. அப்போ எப்படி இருக்கும், அவளுக்கு தூக்கி வாரி போடும். அப்போ நம்ம இது கனவு உலகத்தில் இருக்கிறோமா நிஜ உலகத்தில் இருக்கிறோமான்ற குழப்பத்திலே இருப்பாள். இருந்தாலும் வந்து அவளுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கும். அந்த பூ எடுத்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு தேவையான பொருளாக செஞ்சு வச்சுட்டு, உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நீ ரொம்ப அழகாக இருக்க, உன் கண் நல்லா இருக்குது, உன் கண் பார்வை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணுவோம்ல லவ் பண்ணுற பண்ணும்போது. அந்த கிளிப்பு நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குதுன்னு, இனிமேல் நான் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், என்னை உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து மயக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லவ் பண்ணும்போது என்னென்ன சொல்லியிருக்கோன்னா அதெல்லாம் வந்து இப்போ சொல்லிகிட்டே இருப்பான். இது மாதிரி நம்ம 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் லைஃப் வாழ முடியும், எல்லாம் வந்து ஒருத்தர் விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினையும் வந்து சரி ஓகே நீ சொல்கிற மாதிரியே நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபேஸில் அப்போ தான் சரி போகுது. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா டியூட்டிக்கு போகிறாங்க. அங்கே விட்டுட்டு அவனும் போயிடறான். அப்போ பார்த்தீங்கன்னா இவன் கனவுல ஒரு பூ ஒன்று பார்த்து பார்ப்பாரு. அந்த வேர் ஹவுஸில் அந்த பாக்ஸ் மேலே அந்த பூ இருக்கும். என்னடா அந்த பூ இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு போவாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த சாத்தான் கை விட்டு எடுக்கும்போது பட்டுன்னு பதறுவா. அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா மனுஷ உருவில் இருக்கிற சாத்தான் மெதுவாக நோக்கி நடந்து வரும். அப்படியே அந்த மிரரை பாருங்க. இப்போ தாங்க அந்த சாத்தான் முழு உருவத்தையும் பார்த்து சும்மா இருப்பாளா, பயங்கரமாக பயந்துருவா. பயந்துட்டு அப்படியே ஓடலாமேன்னு நினைப்பா. திரும்பி பார்த்தா அவள் கிட்ட வந்து அப்படியே கத்தணுன்னே பயத்தில் பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு அப்படியே வாயெல்லாம் கொமட்டும் போயிட்டு வாந்தி எடுக்கலாம். வாந்தி எடுத்தா ரத்தமாக வருது. அப்படியே புழுக்களாக வருது வாயிலேருந்து. பின்னாடி பார்த்தா சாத்தான் கொடூரமாக கத்துதுங்க. அதோ இவ கத்தத்தை பார்த்து பயந்து போய் எங்கள் அக்கா ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு பார்க்கும்போது என்னடி ஆச்சுன்னு சொல்லிட்டு உள்ள பாத்ரூம் வந்து பார்க்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் போகிறா. அப்படியே கட் பண்ணால் அந்த சிங்கில் பார்த்தீங்கன்னா ரத்தமாக வாந்தி எடுத்துகிட்டு புழுலாம் மிச்சிட்டு இருங்க. அதை அப்படியே பார்த்துட்டு இருப்பா. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவள் ஃப்ரெண்டு வருவா. எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னம்மா நீ லவ்லாம் எப்படி போயிட்டு இருக்குது, 2 வருஷமாக டேட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கடி கேட்குற, காலைல வேலைக்கு போனால் நைட்டு தான் வரோம் 2 பேரும், அப்புறம் நாங்கள் எங்கத்த டேட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது என்னடி 3 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் கூட ஒரு நல்ல விசேஷம் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே சரியாக போகுது, எங்கே குழந்தெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஜாலியாக பேசிகிட்டே இருக்கு. ஃப்ரெண்டு வந்து கேட்குறா எப்படி உன் மேரேஜ் லைஃப்லாம் போய்ட்டு, என்ன எப்போ பார்த்தாலும் சண்டை தான், பட் இருந்தாலும் ஒரு நல்லவனாக தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் டெய்லி காலையில் எழுந்துக்கும்போது பக்கத்தில் படுத்துட்டு இருப்போம்ல, அப்போ வந்து எனக்கு தோணும் சண்டை சச்சிருவெல்லாம் எல்லா லைஃப்லையும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் புதுசாலாம் எதுவும் இல்லடி நீ சொல்கிறது வச்சு தான் நான் மேரேஜ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் 2 பேரும் வந்து சின்சியராக பேசுவேன். சரி கல்யாணம் 3 வருஷம் ஆயிடுச்சு, எதுவும் விசேஷம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்கே அது உன்னோட டைமே கிடைக்கல, சரிடி நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லுவாள். அப்படியே சீனை கட் பண்ணால் நைட்டு செக்யூரிட்டி வேலை முடிச்சு நம்ம ஹீரோ நடந்து போயிட்டுப்போம். அண்ணாத்திக்கு பார்த்தா ஹீரோயின் நடந்து போயிட்டுப்பா. கூப்பிட்டுட்டே போவாங்க. அப்புறம் போய் பார்த்தா அவள் ரொம்ப ஸ்கேரியாக அப்படியே சிரிச்சா மாதிரி கத்திட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா இவன் நல்லா தானே இருந்தா, எப்படி முழுகாதானா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாத்தி பார்த்தீங்கன்னா அந்த பிரசவ வேலையில் கத்துவாங்க பாருங்கள். அந்த மாதிரி இவள் அழுவாத வித்தியாசமாக வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பிரசவ வலியில் குழந்த மாதிரி வெளியே வருங்க. அது பார்த்தோன்னா குட்டி சாத்தா அப்படியே இறங்கி அந்த ரத்தத்தோட எழுந்து வரும். எப்பா சாமி என்னை விட்டா போனான்னு சொல்லிட்டு அவங்க ஓடுவாங்க, தெரிச்சு ஓடுவான். அப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு வருவான். டேய் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே திரும்பி பார்த்தா மொத்தமே கனவுல நடந்த மாதிரி இருக்குங்க. அப்புறம் இவனுக்கு நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கனவா நினவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். வீட்டுக்கு வந்துட்டு கூட ஏன்டா டல்லாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கேட்பா. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் விஷயம் சொல்லுவான். ஆனால் வந்து இவனும் சில விஷயம் வந்து மாறிக்கிறான். இவனுக்கு வந்து தூக்கமே வரலைங்க.
பின்ன இப்படி அவன் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஆகும்போது எப்படிங்க அவனுக்கு தூக்கம் வரும்? பட் இருந்தாலும் வந்து யோசிச்சுட்டே இருக்கா, ஏதோ ஒன்று மறைக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவனும் சொல்ல மாட்றான். சரி இவ்வளோ டயர்டாக இருக்க, காலைல உடம்பு முடியாது போய்ட்டு அங்கே இருக்கிற ஒரு ஃபிசியோதெரப்பி லேடி ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அவளுக்கு ஆயில் மசாஜ் மாதிரி கொடுக்குறா. அப்படியே கொடுத்துட்டு இருக்கும்போது சரி ரிலாக்ஸேஷன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயம்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்புனா உன் வயிற்றுலையும் கொஞ்சம் மசாஜ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது திரும்பிட்டு அவன் வயிற்றுல கை வைக்கும்போது நல்ல விஷயமா உனக்கு, நீ முழுகாத இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு ஒரே ஷாக்குங்க. ஆனால் இவளுக்கு ஹீரோனிக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா 3 வருஷம் கழிச்சு இப்போ தானே குழந்தை பிறக்க போகுதுன்னு சந்தோஷத்தில் இருப்பாள். ஆனால் ஹீரோ மூஞ்சில் வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு வந்து சந்தோஷமே இல்லைங்க. ஏன்னா இவங்க ஒன்றாந்தே ரொம்ப மாதம் ஆகுது இல்லை, இருந்தாலும் அவனுக்கு வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது மறுநாள் பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு போய் விட்டுறான். அங்கே போயிட்டு அந்த வேர் ஹவுஸில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த அக்கா கிட்டலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னு இருப்பா. இது மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்பயும் பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிற அக்காவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். இப்போ தானே சண்டை போட்டுன்னு டைவர்ஸ் வாங்கணும்னு சொன்னான், அதுங்காட்டி எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பா. யோசிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது முகத்தில் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இருந்தாலும் வந்து இது பாசிபிளே இல்லையடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எப்படியோ ஒன்றுக்கா குழந்தை உருவாயிடுச்சு இல்லை, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவையும் வந்து சமாதானப்படுத்திட்டு இவளும் என்ன பண்ணுறா, சந்தோஷத்தில் வந்து 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னால் நம்ப முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ கூட வந்து சொல்ல மாட்டேன்னா அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோவும் அந்த ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறோம். ஏன்டா டல்லாக இருந்தோம், என்னோடய ஒய்ஃப் வந்து முழுவாத இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமான விஷயம் தானடா அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா நாங்கள் ஒன்றா இருந்தே ரொம்ப மாதம் ஆச்சு, இப்போ எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டேய் தங்கச்சிலாம் நல்ல பொண்ணுடா, உனக்கு கிடைத்து குத்து வச்சிருக்கணும், அப்படிலாம் நீ தப்பாக நினைக்காத, போயிட்டு வேலையை பாடுறா, எப்படியோ ஒன்று ப்ரெக்னென்ட் ஆகிட்டாளா சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீனை கட் பண்ணால் பார்க்கிங்கில் காரில் லைட் எரிஞ்சிட்டு யாரா என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். அங்கே பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தை அழுகிற சவுண்டு மட்டும் கேட்குங்க. சரி யாரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவனும் டார்ச் அடித்து மேலே கண்ணாடிக்கு காருக்குள்ளெல்லாம் பார்க்குறான், செக் பண்ணுறான். மறுபடியும் அந்த குழந்தை சவுண்டு அழுகுற மாதிரி கேட்குது. அப்படியே உள்ளே மெதுவாக அடித்து பார்த்துட்டே வருவான். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சாத்தான் வந்து அப்படியே மெதுவாக அந்த ட்ரம் மேலேருந்து இறங்குற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே மெதுவாக நோக்கி நாங்கள் வரோம். காரு கீழெல்லாம் போய் பார்க்குறான். சடனாக பார்த்தீங்கன்னா உள்ளே கண்ணாடிக்குள்ளே மெதுவாக கீழே குனிஞ்சு அடித்து பார்ப்பான் பாருங்க. டக்குன்னு அந்த குட்டி சாத்தா மாதிரி அந்த குழந்தை அவங்க ஒய்ஃப் வயிற்றுலேருந்து வந்து பாருவாங்க, ஆன்னு கத்தும் பாருங்க. தெரிச்சு ஓடுவாங்க அந்த இடத்த விட்டு. அப்படியே சாத்தான் நாங்கள் நின்றுட்டு இவனை துரத்துற மாதிரி காட்டிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சாத்தான அந்த குழந்தை கையில் வச்சுக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் காட்டுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நைட்டு ஹீரோ உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினி போய்ட்டு இருங்க உங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவா சாப்பாடு செய்யறதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட ஃபோன் எடுத்து செக் பண்ணிவிட்டு இது யாருடி டியாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கு தெரியாதாடா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கிட்டலாம் எதுக்கடி நீ பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் இது அப்போத்துலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும், எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, நம்ம சில மாதங்களாகவே நம்மளுக்குள்ளே எதுவுமே நடக்கலை, பட் இருந்தாலும் நீ எப்படி கர்ப்பமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன், நீ என்னை சந்தேகப்படுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று வந்து சந்தேகப்படல, எதுவுமே பண்ணாது இப்படி ஒன்று நடக்கிறது இல்லை, அது எனக்கு ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது அதனால தான் கேட்குறேன், சரி உனக்கு எதுக்கு டவுட்டு, நீ சந்தேகப்படாத, நீ நம்ம டாக்டர்கிட்ட போகலாம், டாக்டர்கிட்ட போய்ட்டு செக் பண்ணோன்னே டாக்டர் சொல்லுவாங்கள்ல அப்போ தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இவங்களும் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அப்போ போய் டாக்டர் செக் பண்ணிட்டு அப்போ தாங்க ஒரு ட்விஸ்டே சொல்கிறாங்க, உங்கள் மனைவி வந்து கர்ப்பமாகவே இல்லை, கர்ப்பப்பையில் வந்து குழந்தை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லையே நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அவங்க செக் பண்ணி சொன்னாங்களே ஒரு மருத்துவ பாட்டி அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நீங்கள் குழந்தை ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களே அதனால் ஒரு மனப்பிரமனால் உங்களுக்கு வந்து குழந்தை இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, வயிறு வீங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, வாமிட்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவா. மற்றபடி வந்து நீங்கள் வந்து இது வந்து மனப்பிரம தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இவளால் ஹீரோயினால் அப்போ கூட ஏற்றுக்கவே முடியல, அப்படியே அவளால் அக்செப்டே பண்ணிக்க முடியலங்க. ஹீரோ வந்து அப்போ தான் நிம்மதியாச்சு அவனுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா சீனை கட் பண்ணால் ஹீரோயினையும் அந்த அக்காவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் இது மாதிரி வந்து டாக்டர்கிட்ட செக் பண்ண குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அக்காவை சொல்கிறாங்க விடு கடவுளை எப்போ உனக்கு கொடுக்கணும்னு இருக்கிறாரோ அப்போ கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை என் வயிற்றில் அந்த குழந்தை இருக்கிறது எனக்கு தெரியுது, எனக்கு சில மாற்றங்கள்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது உனக்கு இந்த கனவு வந்ததுலேருந்து தாண்டி இந்த பிரச்சனை, நீ வா கண்டிப்பாக ஒரு உஸ்தானை போயிட்டு நம்ம பார்க்கலாம், இது இப்படியே விட்டோன்னு வச்சிங்க பெரிய பிரச்சனையாகிடும், ரொம்ப உயிருக்கே ஆபத்தாக கூட முடியலாம்,
அப்படின்னு சொல்லும்போது இவளும் ஹீரோயினையும் வந்து யோசிக்கிறா. அப்படியே பார்த்தீங்கன்னா உஸ்தான் வீட்டை அங்கே போய்ட்டு நிற்கிறாங்க. நின்றுட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி சாத்தான் இருக்கிறத பார்க்குறான். அங்கே இந்த உஸ்தான் பாய் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்குறான். யாரா எட்டி பார்க்குறான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த சாத்தான் இவன் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுங்க. இவளும் ஹீரோயினையும் பின்னாடி திரும்பி பாரு யாராவது நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி யாரும் இல்லை. அப்புறம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினி பல நாளாகவே எனக்கு ரொம்ப கனவுகள்லாம் வந்துட்டு இருக்குது, கெட்ட கனவுலாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உஸ்தானும் கேட்குறா, உனக்கு எப்போத்துல இந்த கனவு வருது அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து தான் இந்த மாதிரி வருது கொடூரமான கனவுலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் உஸ்தான் வந்து சொல்லுவா, அல்லாஹ் வந்து எப்படி மனிதரை படைத்தார்களோ அதே மாதிரி தான் ஜின்னும் அவர் படைத்தார். ஜின்னுக்கும் பார்த்தீங்கன்னா இச்சைகள்லாம் தேவைப்படும். அதனால் வந்து கல்யாணம் ஆன பொண்ணுங்களோட உணர்ச்சியை தூண்டி அவங்களோட உடல் உறவு வச்சதுக்காக ட்ரை பண்ணோம். இது சில பேர் வந்து ஜின்னு வந்து என்னை வந்து காதலிக்கிற மாதிரிலாம் கூட கனவு கண்டதாக வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்து நம்பலை. எனக்கு தெரியாதா என் உடம்புல என் வயிற்றில் வந்து குழந்தை வளர்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. டாக்டர்னாலையும் நீங்கள் சொல்கிறதுனாலே நான் நம்ப முடியாது. என் உடலில் வந்து ரொம்ப மாற்றங்கள் எனக்கே நல்லா தெரியுது. ஸோ நீங்கள் வந்து தேவையில்லாதெல்லாம் வந்து என்னை பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவா. உஸ்தானும் அப்படியாம்மா இது எப்போத்துலேருந்து உனக்கு நடக்குது அப்படின்னு 3 மாதமா அப்படின்னு சொல்லும்போது தான் உஸ்தானும் வந்து எவ்வளவோ சரி பரவாயில்ல நீ இருக்கிற மாதிரியே இரு, இந்த பிரச்சனை வந்து போக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடும். இவ்வளோ ஹீரோனி பார்த்தீங்கன்னா எதுன்னு அந்த அக்கா வீட்டில் விட்டுருவாங்க. விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது நடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குட்டி பூனை ஒன்று இருக்குங்க. அந்த பூனை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீனில் சாப்பாடு செல்லம் நீ எங்கே மாறி வந்துட்டியா, வீட்டில் எல்லாத்தையும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் உன்னை பத்திரமா எடுத்துன்னு போய்ட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வருவா. மறுபடியும் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தா அந்த பூனை கட்டி மறுபடியும் கத்துற மாதிரி சவுண்டு கேட்கும். ஏய் அம்மா வந்திருக்கேன், எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாசத்தில் சொல்லுவாங்க போகிறோம். அண்ணாத்துக்கு டக்குன்னு திரும்பி பாப்பா போகிறாங்க. அந்த சாத்தம் வந்து பேன்னு ஒரு கத்தம் பாருங்க. இவளுக்கு இல்லைங்க. அப்படியே திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் அந்த சிமெண்ட் மூட்டெலாம் தூக்கி அவன் மேலே விழுந்து இறந்துருவாங்க. ஸ்பாட்லேயே அவுட் ஆகிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஹீரோனி கனவு மாதிரி வந்துடும். சரி எழுந்து முடிஞ்சுவா கனவுல வந்து நேராக டேரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு பார்த்தா அந்த வண்டி இருக்கும். கனவுல நடந்த சம்பவம் ரியலாகவே நடந்திருக்கும். ரொம்ப அழுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக ஃபுல்லாகிட்டு இருக்கா பாருங்கள் ஹீரோயினி. என்னடா நம்மளால் இந்த அக்கா இப்படி போயிட்டாங்களே லிம்ராக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிடுறான். அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டும் வந்து பார்க்குறான். நீ ப்ரெக்னெண்ட்டாகவே ஆகிட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாக்குங்க அவனுக்கு. 2 பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு பேசும்போது ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு கனவு வந்துட்டு இருந்துச்சு. அது சாத்தான் வந்து எங்கூட வந்து உடல் உறவு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. சரி அது சாதாரண விஷயம் தான் நினச்சிட்டு நான் அவங்ககிட்ட நிறைய விஷயம் மறைச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்ப்பா. பரவாயில்ல நீ கவலைப்படாத, உன்னால் ஒன்றும் எதுவும் பண்ண முடியாது. அது ஒன்றும் மீறி நடக்கிற விஷயத்த போய் நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் உஸ்தான் இருப்பாங்க பாருங்கள். உஸ்தான் கிட்ட கூட்டின்னு போயிட்டு பார்ப்பான். அப்படியே அந்த ஜின்னு வெளியே எடுக்கிறதுக்காக ஒரு மந்திரம்லாம் சொல்லுவாங்க. அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா ஜின்னு உடம்புக்குள்ளே வந்துட்டு டேய் இவ என்னோட மனைவிடா விட்டுறா அப்படின்னு சொல்லுவான். அப்பயும் மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டே இருப்பான். இவன் வந்து அப்பயும் கத்துவாங்க. அப்படியே கண்ணுகள்லாம் ரெட் ஆகும். இனிமேல் தான்டா என்னோடய ஆட்டத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கும். எப்படியும் அவன் மந்திரத்தை சொல்லி அந்த ஜின்னை அந்த தற்சமயம் வந்து வெளியேற்றிடுவாங்க அவளை. இருந்தாலும் இவ்வளவோ போராட்டம் பண்ணுவான். டேய் அது என்னோடய காதலி, என்னோடய மனைவி அப்படின்னு சொல்லுவான். அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தை பாருங்கள் வெளியே வர்றதுக்கு அப்படியே துடிக்குதுங்க. அவன் சொல்ல அப்படியே இது பண்ணி அவன் ப்ரே பண்ணி எப்படியோ வந்து அதை வெளியேற்றிடுவான். வெளியேற்றிட்ட பிறகு அப்போ தான் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உஸ்தான் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறான், இது மாதிரி வந்து சாத்தான் நான் தற்சமயமாக ஓட்டியிருக்கேன். பட் வந்து இது மாதிரி நடந்துச்சுன்னா உடனே என்கிட்ட கூட்டுவாங்க. இந்த சாத்தான்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன பொண்ணுங்க மேலே வந்து ஒரு மோகமாக ஈர்ப்பமாக இருக்கும். அதனால் வந்து அவங்களோட உடல் உறவு வச்சதுக்காக ட்ரை பண்ணோம். அதுக்கு யார் குறுக்கில் வந்தாலும் அது வந்து சாகடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். அதனால் லிம்ரா ஆண்டியும் வந்து சாகடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். இவனுக்கும் ஒரே பதட்டமாகிடும். அதுக்கப்புறம் நைட் டைம் அப்படியே சீனை கட் பண்ணால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவளே ஆல்ரெடி வந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருப்பான். அவங்ககிட்ட போய்ட்டு ஆறுதல் சொல்லுவான், இல்லடி இனிமேல் நான் அவன் கூடயே இருக்கிறேன், நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இனிமேல் வந்து உனக்கு என்ன ஒன்றுமோ கேளு, நான் எல்லாத்தையும் பண்ணித்தரேன், நீ வந்து கவலைப்படாத, இந்த கனவை நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. மறுநாள் அப்படியே சீன் கட் பண்ணால் ஒரு 10 நாளுங்க 2 பேர் வந்து ஜாலியாக வண்டியில் போகிறாங்க. 2 பேரும் மறுபடியும் டியூட்டிக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் நைட்லாம் நல்லா உட்காந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லவ் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். அப்போ தான் வந்து ஹீரோ ஒரு விஷயம் சொல்கிறான், எனக்கு வேறு இடத்துல வேலை இருக்குது, நான் போகல
அப்படின்னு சொல்ல வெளியூரில் வேலை வந்தது அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறா. இப்போ தான் எனக்கெல்லாம் அந்த கனவுலாம் வரதில்லையே, எந்த பிரச்சனையும் இல்லையே, நீ போயிட்டு வா, நான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. சரி ஷுவர் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவனும் கிளம்பி போயிடுவான். ஒரு நாள் நைட்டு ஹஸ்பண்ட்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருப்பா. அப்போ தான் அவள் ஃப்ரெண்டுக்கிட்டே ஃபோன் பண்ணி பேசுவா. இது மாதிரி நான் தனியாக தான் இருக்கேன், நீ என் கூட வந்தேன்னா நல்லாயிருக்கும், என் ஹஸ்பண்ட் வெளியூருக்கு போயிட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைப்பா. நான் இன்றைக்கி வர முடியாது, நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி இந்த ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்குங்க. அங்கே போயிட்டு எதுனா மறுபடியும் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பா. எதுவும் இருக்காது. அப்புறம் நிம்மதியாக பத்துன்னு தூங்கிடுவா. மறுநாள் பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பொண்ணு வந்து முட்டி போட்டு உட்காருங்க. என்னாச்சுன்னு போய் திரும்பி பார்த்தா அந்த சாத்தானு எல்லா ஃபேஸ்லேயும் வந்து நீ என்னோட மனைவி, நீ என்னை விட்டுட்டுலாம் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மூஞ்சியுமே வந்து ரொம்ப ஸ்கேரியாக ரணக்கொடூரமாக மாற்றி கத்துவா. இவ்வளோ பார்த்தோன்னா பைத்தில் இந்த வேர் ஹவுஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு ஓடுவாங்க. ஓடி போயிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்ப்பா. டக்குன்னு அனாதி பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டு ஃபோன் வருங்க. ஃபோன் வந்துட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவா. இது மாதிரி ஏதோ ஒன்று பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு டக்குன்னு பிளிங்க் ஆகி இது மாதிரி கனவு அவளை மட்டும் தூங்க விடாத, தூங்கினா வந்து ரொம்ப பிரச்சனையாயிடும், அவள் மறுபடியும் கனவு உலகத்தில் போய் மாட்டிக்குவா, நான் வர வரையும் அவளை தூங்காத பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாள். இவளை என்ன பண்ணுவா, தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு அவளை இது பண்ணுவா. அவள் பேச நேரமானாலும் சொல்ல நல்லா தூங்கிடுவாங்க. ஐயோ தூங்கிட்டா சாத்தான் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஏற்பத்துக்கு ட்ரை பண்ணுவான். அன்னாத்துக்கு அந்த சாத்தான் இழுத்து தூக்கி வெளியே போடும் பாருங்க. அந்த ஸ்டெப்பில் அப்படியே தர இழுத்தும் போய் செவுத்துல மட்டும் போயின்னா அவன் ஃபுல்லாக அடித்து மட்டையாக்கிடுங்க, மயக்கமாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த சாத்தான் அவன் மேலே மறுபடியும் உடல் கொள்றதுக்காக மறுபடியும் ஏறி போவோம். டக்குன்னு அவன் வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தை மறுபடியும் உருவாங்க. இதனால தானே இவ்வளோ பிரச்சனை, இருடா அவனை கொலை பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு இது வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் இருக்கும் பாருங்கள், ட்ரெஸ்லாம் மாட்டுற ஆங்கர், அதை எடுத்து கிழிக்கலான்னு ட்ரை பண்ணலான்னு போவா பாத்ரூமில். அப்போ கூட முடியாதுங்க அவளால். அந்த சாத்தான் வந்து அவனுக்கு ஃபுல்லாக கட்டுப்படுத்தி வச்சுன்னு உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணும். அந்த டைம் பார்த்து ஹீரோவும் வந்துடுறான். வந்துட்டு ரத்த வெள்ளத்தில் இருப்பாங்க பாத்ரூமில். அவள் ஒய்ஃபு பார்த்துட்டு பதறச்சுன்னு உஸ்தான்கிட்ட கூட்டின்னு போய்விட்ருவான். அங்கே பார்த்தீங்கன்னா அவளை படுக்க போட்டுட்டு கை காலெலாம் கட்டிட்டு சுத்தூரம் உஸ்தான் பார்த்தீங்கன்னா மந்திரம் அவனோட சீடர்கள்லாம் எல்லாம் சேர்ந்து மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அது கேட்காதுங்க. அவள் போய் கனவு உலகத்தில் மாட்டின்னு இருப்பாள். மாட்டிட்டு இவங்க சொல்கிற மந்திரம் இதெல்லாம் கேட்கும். அவள் வெளியே வர்றான்னு பார்ப்பா. அன்னாத்துக்கு சாத்தேன் நீ என்னை விட்டுட்டுலாம் எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே உடம்பெல்லாம் கீச்சு ரணக்கொடூரமாக பண்ணுதுங்க. அப்படியே இங்கே பாருங்கள் கரண்ட்டு சீனை காட்டுறானுங்க. அப்படியே சிரிக்குது. உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுடா, என்ன நான் சாத்தான்டா, என்னோட மனைவி விட்டுருன்னு சொல்லுவான். அப்போ கூட இவன் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சும்மா இருக்குமா சாத்தானு அந்த உடம்பு தூக்கி அப்படியே அந்த ப்ரெக்னென்ட் லேடியான அந்த கட்டில் ஓடியும் அப்படியே அந்த இடத்தெல்லாம் பார்ப்பாங்க. அந்த சீனை அந்த சவுண்ட் எஃபெக்ட் பார்க்க பயங்கரமாக. அப்போ தான் அந்த பொண்ணு மேலே அந்த சாத்தான் ஏறி உக்காந்துட்டு கத்தும். அப்படியே கழுத்து நெரிக்கலான்னு சொல்லிட்டு நெரிச்சிட்டே இருப்பா. அவள் கதையை வந்து அங்கேயே முடிச்சிடலான்னு பார்க்கும். அப்பயும் பாருங்கள் இவன் விடாத உஸ்தானை வந்து அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருப்பா. கிட்ட வந்து பான்னு கத்தும். அப்போ கூட விட மாட்டாங்க. அவன் சொல்லிகிட்டே இருப்பான். ஒரு வழியாக வந்து சொல்லி அவன் மந்திரம்லாம் சொல்லுவேன். சரி இதுவாகிடுச்சின்னு பார்த்தா அவள் இறந்துருவாங்க. அப்போ தான் வந்து ஹீரோ போயிட்டு சொல்லுவான், இது மாதிரி நம்ம கடைசி வரையும் நம்ம அழகு இளமை போகிற வரையும் நம்ம ஒன்றாவே இருப்போம்னு சொல்லிட்டு நான் உனக்கு கல்யாணம் பண்ணும்போது சத்தியம் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து நீ பாதியிலே போயிட்ட, நீ எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முயற்சி பண்ணி அவகிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த மந்திர வார்த்தைலாம் அவள் காதுகிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவள் கனவு உலகத்தில் மாட்டின்னு இருப்பா பாருங்கள். அங்கே வந்து அப்பயும் வந்து இவன் விடலை. அந்த மந்திர உலகத்தை கேட்கும்போது அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு இவளும் வந்து அந்த சாத்தான் வந்து அவள் மூஞ்சி பூச்சி மூடிட்டு இருக்கும். அப்பயும் அந்த வாய் தந்து அந்த மந்திர வார்த்தை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த சாத்தானை வந்து அழித்துக்கான மந்திர வார்த்தைங்க அது. அப்படியே அந்த சாத்தானும் பார்த்தீங்கன்னா அங்கே அழிஞ்சிடுது. ஒரு வழியாக எப்படியே ஹீரோனி அந்த கனவு உலகத்துலேருந்து நிஜ உலகத்துக்கு வந்து வரா மாதிரி காட்டுவானுங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோவும் ஒன்றா சேர்ந்துருவானுங்க. இப்படி தாங்க இந்த கதையோட கிளைமாக்ஸ் வந்து முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.